பவளக்குடியான் சேனைகளை அழைத்து கனகமலாதிகள் என்னும் பெண்படைகளை கூட்டி ஆரண்யவனம் பவளக்காட்டை தேடி வருகிறார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் ஆணாகவும் மாயவன் பெண்ணாய் அவதாரம் அடைந்து இறந்து விட்டாரே என் கணவன் என்று என்று குரல் கொடுத்து அழிவிதம் காண்க. அடி அர்ஜுனன் என்ன செய்வேன்? அடி அம்மா கொடுத்தேன் சும்மா. ஐயோ இந்த கண்ணனுக்கு தன்னை கொட்டியே, ஐயோ இந்த கண்ணனுக்கு தன்னை கொட்டியே, இந்த கண்ணனுக்கு தன்னை கொட்டியா என் கணவர மடிக்கார. அம்மா சண்டாரி காட்டிலே என் கணவன் அழைத்து நாடு விட்டு நாடு போகலாம் என்று வந்த நேரத்திலே கதனானது கொட்டி இந்த படுமாதி காட்டிலே என் கணவரும் அடித்து விட்டேனே. நான் என்ன செய்தேன்? அம்மா மகாராணி, என்ன இதோ யாரோ தெரியவில்லை, யாரோ ஒரு பெண் ஓ என்று அழுது இருக்கின்றார். யாரோ தெரியவில்லையே மகாராணி. அப்படியா? அப்படி இருந்தாரா? செங்கமலா அந்த பெண்ணை யாரென்று சீக்கிரம் கேட்டுவா விசாரிச்சுவாடி. அப்படியா? அம்மா யாரம்மா? யாருமா? ஏன் நீங்க அழுகிறார்? யார் இந்த பெரியவரு? ஐயோ என் அறியா பருவத்திலே திருமணமிட்ட என் கணவர் அம்மா. ஐயோ ஏமாற்றத்துக்காரு. அம்மா இந்த அறமான காட்டிலே நாடு விட்டு நாடு போகலாம் என்று என் கணவன் அழைத்து வந்தேன். ஐயோ இந்த பவள காட்டிலே வந்து கதண்டு கொட்டி என் கணவர் திடீரென்று உயிர் விட்டு விட்டாரே. என் கணவர் விட்ட நான் எப்படி பிழைப்பேன்? ஐயோ பாவம். சரிதான் அம்மா, எங்க இரு, எங்க ராணியிடம் சொன்னா நிச்சயமா உன் கணவர் பிழைத்திடுவா. அம்மா எனக்கு மணி பிச்சை மாங்கலி பிச்சை கொடுத்து என் கணவரை எழுப்பி விட்டால் அதுவே போதும் தாயே. மாமா ராணியை விட தாதி அழகாகவே இருக்கிறார். பேசறா? இல்லை மாமா. அம்மா பேசாரு. நீ தானே பேசுற? ஐயோ இன்னொரு குரல் கேட்குது. நானே தான் இரு குரலா பேசுகிறேன். துக்கத்திலே அப்படி ஒரு குரல் வருகிறது, ஆத்திரத்திலே இப்படி ஒரு குரல் வருகிறது. அப்படியா? ராணி என்று சொன்னா நிச்சயமா உன் கணவர் பேசிடுவார். ஆமா 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 தாதி அழகா இருக்கிறாள் மாமா. பேசாரா? அம்மா மகாராணி என்னது இது? நம்ம வனத்துல யாரும் ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டேன்னு சண்டாளி வனத்துக்கு வந்து என் கணவனை கொண்டுட்டு அழுதுட்டு இருக்குது. அப்படியா? அம்மா அந்த பெண்ணை பார்த்தா பருவம் எவ்வளவு இருக்கும்?
அது ரொம்ப வயசானதுதான். ஐயோ, பொண்ணாடி யாரு பொண்ணு? ஆ. அந்த கிழமை செத்துட்டு பெரிய கிழமை செத்துட்டாரா? எத்த பிரிச்சுக்குது. பாவம் புருஷன் சத்தி விதவி அழியிருக்கார். அம்மா ஆ? அந்த கிழமை எத்த பிரிச்சுக்குது. அப்படியா? எத்தனை இருக்குது? ஆ. இது சின்ன பிள்ளையா இருக்குது. பாவத்தே அப்படின்னா நம்ம காட்டுல வந்து புருஷன் சத்தி விட்டா நம்ம விதவியானா அந்த பாவம் நம்ம சேர்ந்துதானே. ஐயோ ஆமா அதனால ஆமாமா எப்படியாவது அவளை எழுத்து கொடுக்க வேண்டும். ஆமாமா ஆகட்டும், ஆ. சீக்கிரம் புறப்பட்டு போகட்டும். அம்மா அம்மா பாவம் என்னம்மா இந்த கோலத்தில் இருக்கிறேன், இது யாரு? அம்மா ஆ? யாருன்னு கேட்கிறாயா? ஆமாம்மா. யாரையோ பருவாத்தியோ என்னுடைய மாமியார் பேசுறாரு. அழுகாதே. நான் இருக்கிறேன். யாரையோ பண்ண மாறி அம்மா அம்மா அரியா பருவத்திலே சிறு வயதிலே இந்த தள்ளாது கிழவனுக்கு மாலையிட்டார்கள். ஆ, வட்டதையா மங்களையும் நமக்கு கொடுத்ததே பாகியம் என்று சொல்லி கல்லு நாரும் கிழவன் புல்லு நாள் புரட்சி என்று வழி நடத்திக் கொண்டு எங்க நாடு விட்டு போகலாம் என்று வந்தோம். ஆ. இந்த காட்டிலே என் கணவர் இறந்து விட்டார். ஆ. தயவு செய்து என் கணவரை எழுப்பி கொடுத்தால் நான் போய் விடுகிறேன் தாயே. அம்மா அம்மா என்ன வருமா? நானோ தென்மதுரை போகலாம் என்று வந்தேன். ஆ. வடமதுரையில இருந்து இப்படி போறேன். ஐயோ பாவம், உன் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணாம்பாள். அம்மா ராணி கிருஷ்ணாம்பாள். உன் புருஷ பேர் என்ன? விஜயாம்பாள். அதே எப்போ ஏக பொருத்தமா இருக்கிறது. பொருத்தமாக இருக்கே. அந்த பொருத்தத்தை பார்த்துத்தான் எங்க இருவருக்கும் திருமணம் செய்தார். சீக்கிரமா எழுப்பிடுங்க. ஆகட்டும். சீக்கிரமா எழுப்பிடு. அம்மா அம்மா ராணிமா ஆ. சீக்கிரம் நீ எழுப்பி உள்ள விட்டுக்கம்மா. உடனே அதுதான் வந்திருக்க. சீக்கிரமாக ஆனா ஆ. தண்ணீர் கொண்டு வாங்க. ம். சீக்கிரமாக ஆ. ஆனா எழுப்பி விடுவோம். ஆஹா. இதோ உங்க மஞ்சளை கோரு. ம். இதோ உங்களுடைய கழுத்துல தரப்படைய கையில் கட்டி தானே எழுப்பீர்கள். உண்மைதான். ராணிமா ஆ. யாருக்குமே கிளம்ப பட்டு எதுக்கு இருக்கிறான். ஆ. உன் கழுத்துல இருக்கிற ஆ. தரப்படைய கையில கட்டி ஆ. இது மந்திரி கோரினார். ம். இது பன்னீரை தெளித்து ஆ. சீக்கிரமா எழுப்பிடு. ஏண்டி என் கழுத்தில் இருக்கக்கூடிய சரவழியை உன் கையில கொடுக்கிறேன். சீக்கிரமாக அவரை கட்டி விட்டுட்டு பிறகு மந்திர கோராரை அன்னவர் குயில் கொடுக்கிறார். ராணிமா ராணிமா ஆ. அது நீங்க தான் கட்டணும். அம்மன் சரப்பையை தானெடுத்தா. கோரை கோரி எனக்கு கரங்களை கட்டினாரா. ஐயோ என் மகள் என்னுடைய ஆச்சரியமாக இருக்கு. என் தங்க சரவழியாரை கட்டி ஐயோ. கையை கட்டி உயிர் கொடுத்தேன். ராணிமா ஆ. இதோ நீங்கள் அந்த கிழவனை நினைத்து ஆ. நீ கையில சரபரி கட்டினீர்கள். உண்மைதான். போய் விடுத்த நேரத்தில் ஆ. ஐயோ அம்மா ஆ. எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆமாடி. சந்தேகமா இருக்குது. ஐயோ என்ன செய்வோம்? எல்லாரும் வாருங்கள், வழிபடுத்த வழிபடுவோம். உடனே அந்த கிழமை உயிர் படுத்தி இருந்து ஓடிட்டார். என்னமோ செஞ்சுட்டு என் மேலெல்லாம் தொட்டுட்டான். வாடி நம்ம போவோம், சீக்கிரமாக புறப்படுவோம். அது சரி. ஆ. சரப்பணி சரபலியா? ஆமா, அரமனை சென்றா அப்பா கேட்பாரு சரபலி எங்க என்று. நான் வாங்கிட்டு வரட்டுமா? சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வாமா. இதோ வர்றேன். ஐயா எங்க ராணிமா சரப்பணிய கேட்டுச்சு. உங்க ராணியா சரப்பணி கேட்டாளா? என் கைய கட்டினவரை தாய் கட்ட வீடுவேரா? என் கைய கட்டினவரை தாய் கட்ட வீடுவேரா? உங்க ராணிய பவர கொடிய
வந்துச்சு மோசம் வந்துச்சு எங்க சரவணி ஐயோ அவன் என்ன தெரியுமா என் கையை கட்டினவரை அவ கழிச்சு தாடி கட்டது விட மாட்டேங்கிறம்மா அப்படியா ஐயோ. அவன் அப்படி சொன்னானா அண்ணவனை சும்மா விடப்படாது இல்லை ஆபத்து வந்து விடும் சரபடி போனாலும் போயிட்டு போகலாம் மாயவா அர்ஜுனா ராமா என்ன எங்கே மாமா பார்க்கிறாய் பார்த்து விட்டாயா பவளக்கொடியாரை பார்த்து விட்டேன் புறப்படி போகலாம் பார்த்து விட்டு மாமா ஆ, மாமா 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 என்னடா ஆமா. என்ன கைய கட்டினவளை தருகிற போவதுண்டோ எனக்கு காட்டி கொடுத்த மாயா கூட்டி கொடுத்தீரையா அதான் சொன்னாங்கண்ணா. எனக்கு காட்டி கொடுத்த மாயா சேராபுராஜின் மகளாகிய செல்வி பவரன் குடியாரை ஆமா ரகுராமா ஆ, அது கொடிகை ஆமா. ஆட்டி கொடுத்த மாயவனே அவனை தாழ்கிட்டவர் போவதுண்டா என் கையை பிடித்து கட்டியவரை தோறுகிட்டவர் வர மாட்டேனார் அட அர்ஜுனா மாமா மாமா அவனோ பொல்லாத கொடிமையில் அள்ளியை விட புலமையோட மாமா அள்ளி வந்துருவாளே ஐயோ மாமா மாமா அள்ளி வந்தாலும் என் உயிர் போனாலும் சரி தாழ்கிட்டவர் வர மாட்டேன் மாமா மாமா கட்டி கொடுத்த மாயவனை கொட்டி கொடுப்பாயாக காலம் நானே பிடிச்சிக்கிறேன் மாமா டேய் எனக்கு 4 காலு நாயா ஆடா மாடாடா சரி போகட்டும் ஆ. அவ என்ன மிருகத்து மேல எச்சென்று சொன்னால் மாமா அவளை பார்ப்பதாயிருந்தால் ஒரே வெளியிருக்கிறது மாமா என்ன வழி? எல்லா மிருகத்தையும் வேட்டையாடுகிறான் ஆமா அன்னப்பச்சி 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 மீது மட்டும் அவருக்கு அதிக ஆசை இருக்கிறது அப்படியா? அதுக்காக அவ சீக்கிரம் வரமாமா ஆ. நான் அன்னப்பச்சி அவனை எடுத்துக்கொள்கிறேன் ஆ. நீ வேணுமா பிறந்து போகலாம் கொடியால் சரப்படியால் கட்டி ஓடி விடுகிறார் என் கையை எந்த பவளக்கொடியால் கருத்தில் கட்டினாரோ அவனை தாடி கட்டாமல் விட மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்கிறார் மாயவனாகின் பெருமான் அர்ஜுனா அள்ளியால் படையெடுத்தோம் இந்த அகிலமே அழிந்து விடும் ஆபத்து நேர்ந்துவிட புறப்பட போகலாம் என்கிறார் என் உயிரே சென்றாலும் சரி அவனை தாடி கட்டாத விட மாட்டேன் என்கிறார் அர்ஜுனன் பிடிவாதத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கண்ணனாகிய ரகுராமன் ஜனார்தன் என்ன செய்கிறார் கண்ணன் வேடனாகவும் அர்ஜுனனை அன்னப்பட்சியாய் அவதாரம் அடைய செய்து அன்னப்பட்சியோ அன்னப்பட்சி என்று யாவரமாக எடுத்துச் செல்கிறார் என்பருமானாகிய ஜனார்தனன் அந்த அன்னத்தை கண்ட 1000 தாதிகள் 1000 தோழிகள் ராணியத்தை உரைக்கிறார் மணி யாரோ ஒரு வேடன் அந்த வேடன் அழகா இருக்கின்றான் அந்த வேடன் கருத்திலே ஒரு அன்னப்பட்சி இருக்கிறது அந்த அன்னப்பட்சி இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை அது அழகா இருக்கிறது என்று சொல்கிறார்கள் வேடனை அழைத்து வா என்று சொல்கிறார் பவளக்கொடியால் அப்படி வேடனை அழைத்த பிறகு பவளக்கொடியால் கேட்கிறார் வேடனே இந்த பவளக்கொடி அதாவது இந்த அன்னத்தை எனக்கு விலைக்கு தருவாயாக என்று கேட்கிறார் வேடன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் இதை நீ எத்தனை பொற்காட்சிகள் கொடுத்தாலும் விலைக்கு கொடுக்க நான் முடியாது வேணுமாயினால் ஆசைப்பட்டிருக்கிறாய் நீ 2-3 தினங்களுக்கு இது அடைக்கலமாய் வைத்து மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த அன்னம் ஓரிடையும் பொன் ஓரிடை வைக்க வேண்டும் அப்படி திராட்சைகள் எவ்விதத்திலும் எதுவும் குறைவோ அதிகமோ இருக்கக்கூடாது அப்படி குறைந்தால் அன்னத்தை நான் பெற்றுக் கொள்ள முடியாது ஜாக்கிரதை என்று அன்னத்தோரடையும் பொன்னூரடையும் வைத்து கண்ணனாகிய பெருமான் வேடவதாரத்திலே வாங்கி சொல்கிறார் இது அண்ணன் தான் என்ன சாப்பிடும் என்கிறார் அதாவது கண்ணன் போகும்போது ஒரு நைன பாட்டி சொல்கிறார் அர்ஜுனா பார்த்துக்கோர் சென்று வருகிறேன் என்கிறார் அந்த பவளக்கொடியால் வேடனே எனக்கு நான் எப்போது கேட்கிறார் இல்லை அம்மா இது என் தங்கை வளர்த்தும் அன்னம் அரிசி இருக்கிறது இல்லையா அதை பார்த்து புஜிக்கும் அதற்காக அரிசினா பார்த்துக்கோ நிம்மதியை சாப்பிடு என்றேன் அரிசினா பார்த்துக்கோ சென்று வருகிறேன் என்று மர்மமா சென்று விடுகிறார் இது அண்ணன் தான் என்று இரவிலே ஆனால் மாளிகை மஞ்சத்திரவிகளே ஆடல் பாடல் அதை கொஞ்சி விளையாடி தண்ணி வரை அவளை தேடுகிறாள் அர்ஜுன செய்கிறான் என்ன செய்கிறார் ஆனால் அன்ன வடிவை விட்டு இதுதான் சமயம் என்று பவளக்கொடியை அடைகிறார் அடைந்த உடனே பவளக்கொடியில் கனவு கண்டது போல 8 திசையும் அதாவது திசை பார்த்து திடுக்கிட்டு வாளை கரத்தில் ஏந்துகிறார் அடுத்த நிமிடத்திலே அவரை அடை நேரத்தில் கரத்திலே பிடித்துக் கொள்கிறார் ஆபத்தில் ஏந்து விட்டது என்று கனனாகிய பெருமான் பிரசண்டமாகி பொறும் தங்கையை பொறும் ஆனால் யாத்திரப்படுகிறாய் உனக்கு பகவான் கொடுத்த வரம் 16 ஆண்டுதான் ஆணாகவும் பெண்ணாகவும் எந்த ஒரு மன்னன் அரசு புரிகிறானோ அதே போல் பலமாகவே நீ அரசு புரிவாய் என்று பகவான் வரம் கொடுத்தார் அது எப்படி என்று கேள்
சேராமராஜருக்கெல்லாம் ஆண் புத்திரனி இல்லாமல் யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தை மெச்சித்து சிவத்தில்லை நடிதமாக திரிபுரவரைத்துள்ள ஐங்கரனாகிய சிவனும் உமை பார்வதியாகிய பரமேஸ்வரி இருவர்களும் என்று சொந்தமாகினார். அப்படி ஆகிய நேரத்தில் பவள இலை மேலே ஒரு பெண் அவதாரம் அடைந்திருக்கிறது. அந்த பெண்ணை ஆணாகவும் அது பெண்ணென்று பார்க்க வேண்டாம். ஓர் ஆடவனை போல் ஒரு மன்னனை போல் அறிவும் பலம் குணம் ஞானம் அனைத்தும் அமர்ந்து அரசு புரியுமின்றி பகவான் கொடுக்கப்பட்டது. அதாவது இதோடு 16 ஆண்டு காலம் முடிந்தது. இதற்கு மேல் இந்த பவளக்கொடியால் அர்ஜுனனை அதாவது அர்ஜுனுக்கு உரிமை என்று நியமித்து ஆகிவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்வு முடிந்தது. நீ திருமணம் செய்தவனாக வேண்டும். ஒரு பெண்ணா பிறந்தால் ஓர் ஆணுக்கு அடைக்கலமாய் வாழத்தான் வேண்டும். கோபப்பட வேண்டாம் என்று அர்ஜுனை சேராமராஜரை வரவழைத்து கண்ணனாய் என்பெருமான் அர்ஜுனன் பவளக்கொடியால் திருமணம் செய்து முடிக்கின்றார். பவளவனத்திற்கு சென்ற அர்ஜுனனை காரணம் என்று அல்லையால் கடூரமான கோபங்களிலிருந்து அழைத்து ஆனால் படையெடுத்து வருகிறார். கண்ணன் ஆனத்திலே கண்டு அல்லியால் வருகிறார், ஆபத்தில் எழுந்துவிடும் என்று ஒரு சாபகன மேல் அவதாரம் அடைந்து அர்ஜுனா நீ பயப்பட வேண்டாம், நீ செத்தவனை போல் கடந்து விடு, அதண்டு கொட்டி இறந்தது போல் இருக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லியால் வரும் வழியிலே சேனைகளை நிறுத்தி பாடி கூடார தங்கள் போடுகிறார். அந்த பாடி கூடாரத்தின் வழியிலே போகிறார் சாபுகன். இந்த அல்லியாளுடைய படைகள் இந்த சாபுகனை கேட்கிறார், எப்படி இந்திர பிரசவத்திற்கு போக வழி எதுங்கள், நீங்க யார் என்று தெரியாதவர்கள் கேட்கிறார். அப்படி இந்திர பிரசவத்தை கேட்கிறாய், நீ யார் என்று கேட்கிறார்கள் சாம்பகனை. சாம்பகன் சொல்கிறார், யாரோ அர்ஜுனன் ஆயன் இருவர்களும் பவளவனத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களை அர்ஜுனனான அவர் பெயர் கதண்டுகள் கொட்டி இறந்து விட்டார். அவர் அண்ணனாகி தர்மராஜன் ராஜ்யத்தை ஆள்கிறாரா, அந்த தர்மனிடத்தில் சொல்லத்தான் போகிறேன் என்கிறார். அல்லையால் அர்ஜுனன் மீது வந்த கோபத்தை எல்லாம் விட்டு ஐயோ கணவரே என்று கோபம் தெரிந்து என்றால் ஆரம்பித்தார். அதே நேரத்தில் அல்லியால் மீண்டும் தெரிந்தால் ஆபத்து வந்துவிடும், இது இப்படி விடக்கூடாது என்று அந்த கண்ணனாகி என்பெருமான் இந்திரபிரசம் போகிறான். தர்மராஜனிடம் சொல்கிறார், தாயாகிய குந்தியாரிடம் சொல்கிறார், சுபத்திரையிடம் சொல்கிறார். அல்லியால் அனைத்தும் எல்லா போகவரி மின்னொலி பாஞ்சாலி அனைவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள். அப்படி சேர்ந்து எல்லாம் கத்துகிறார், ஒப்பாரி வைக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சாமி என்ன செய்கிறார், நீங்கள் இத்தனை பேரும் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன், சத்தியமாக நீ சொல்வதை போல் சத்தியம் செய்தீர்களானால் இந்த அர்ஜுன் அதாவது இந்த அர்ஜுனை பிழைப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, வழி இருக்கிறது என்கிறார். நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போலவே கேட்கிறேன் என்று எல்லாம் சத்தியம் செய்கிறார். அல்லி முதல் அத்தனை கண்ணன் அர்ஜுனனை எழுப்பி விடுகிறார். அல்லியால் ஆத்திரப்படுகிறார். ஆத்திரப்படாதீர்கள், இதுதான் வழி, கோப்பட வேண்டாம். உன்னை மனிதனை போல் அல்லியாலும் அர்ஜுனுக்கு பிறந்தவள். அப்படி என்று உங்களை போல் 8 பேரோடு 9 பேர் ஆகட்டும், இவரும் ஒரு தங்கை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவானாகின் பெருமான் பவளக்கொடியாலை சந்தோஷமாய் வாழ வைக்கின்றார். நாடகம் முற்றிற்று. பவளக்கொடியால் திருமணம்.